ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கன்சர்னுக்காகவும் ஃபியூல் காஸ்ட் ஏறிக்கிட்டே போகிற ரீசன்னாலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎன்ஜி கார்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஹியூண்டாய் எக்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் டியூவல் சிலிண்டர் சிஎன்ஜி அப்படிங்கிற கான்செப்டை இப்போ கொண்டு வந்திருந்தாங்க ரீசெண்டாக. அதில் இப்போ எஸ்எக்ஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டாப் மோஸ்ட் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்எக்ஸ் டெக் டாப் வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த டியூவல் சிலிண்டர்னால நமக்கு எவ்வளோ பூட் ஸ்பேஸ் வந்து மிச்சப்படுது, இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்கு எடுத்துருக்கிற மாடல் வந்து எக்ஸ்டர் எஸ்எக்ஸ் டெக் சிஎன்ஜி டியூவல் சிலிண்டர். 2 சிலிண்டர் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ பழைய எக்ஸ்டர்லலாம் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அந்த டேங்கே ஆக்குபை பண்ணியிருக்கும். இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் லோ பண்ணி ஸ்பேர் வீலை தூக்கிட்டு ஸ்பேர் வீலோட ஏரியாவில் வச்சிருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும், பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் சிஎன்ஜி டேங்கோட அளவுலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரே பெரிய டேங்காக இருந்ததை 2 குட்டி குட்டி டேங்காக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால பூட் ஸ்பேஸுக்கு நல்லா ஆக்குபை பண்ணி தர முடியுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்டர் சிஎன்ஜி காரை ஃபேக்ட்ரியோட டைரக்ட் ஷோரூம்லேருந்தே வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்ம சென்னை ஈக்காட்டு தாங்கலில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி டைரக்ட் ஷோரூமுக்கு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின்டு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பையிங் சஜஷனை கொடுப்பாங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எப்பவும் போல் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது சிஎன்ஜி கார், அதனால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இந்த வண்டியை வந்து விட்டுருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஆராய் மைலேஜ் 27.1 கிலோமீட்டர் பெர் கேஜி. 1 கேஜி சிஎன்ஜி போட்டோம் அப்படின்னா 27.1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் இதில். ஸோ நல்ல மைலேஜ்ங்க இது. அண்ட் அதே நேரத்தில் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரக்கடான எஸ்யூவியோட ஃபேஸை இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வண்டி வந்து ரொம்ப சங்கியாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹியூண்டாயோட லோகோ ரொம்ப போல்டராக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்ஜிங்க தனித்தனி லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறது சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஹெட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 எட்ஜஸ்லையும் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வண்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆட்டோ ஹெட்லாம். நீங்கள் ஆட்டோவில் வச்சுருந்தீங்கன்னா இருட்ட ஹெட்லாமே சென்ஸ் பண்ணி நைட் ஆச்சுன்னா ஹெட்லாம்பே ஆன் ஆகிக்கும். ஸோ ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டட் ரேடியேட்டர் கிரில் பேனமெட்ரிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே ரேடியேட்டருக்கு சின்ன கேப்பும் கொடுத்துருக்காங்க கூலிங்காக. அண்ட் இங்கே வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. நல்லா ப்ரீமியமாக ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் ஹூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர் லைன்ஸ் அழகாக கொடுத்துருக்குறாங்க. விண்ட்ஷீல்டு வந்து நல்லா ஸ்லோப்பாக இறங்கி வரனால டிரைவருக்கு நல்ல ஆல் அரவுண்ட் விசிபிலிட்டி இருக்கும். ஓவராலாக ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா கார் க்யூட்டாக நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. இப்போ அப்படியே சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறேன். இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கொஞ்சம் ரக்கடாக நல்லா மஸ்குலர் ஃபீலோடு இருக்கும் வண்டி. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு 15 இன்ச்சில் ஒரு ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம் இருக்கிறனால உங்களுக்கு பார்க்க அலாய் வீல் மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் அ ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கோட ஆப்ஷன், வீல் ஆர்ச்சஸை சுற்றி கிளாடிங் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் வந்து ஸ்டாரி நைட், அதனால் இந்த பிளாக் பெருசாக தெரியலை. மிரர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோல்டிங். உள்ளேருந்தே நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபோல்டும் ஆகும். மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிரர்லேயே டர்னிங் இண்டிகேட்டர் வந்துடும். ஏ பில்லர் மேட் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ரூஃப் ரெயில்ஸ் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துடும் ரூஃப் ரெயில்ஸ். அண்ட் விண்டோக்கும் டோருக்கும் இருக்கக்கூடிய ப்ரொப்போர்ஷன் நல்லா அழகாக நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். அண்ட் டோர் ஹேண்டில் எல்லாமே நல்லா பெருசாக கொடுத்துருக்கிறனால லிவரேஜ் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்து அதே டயர் ப்ரொஃபைலில் ஒரு 15 இன்ச்சு ஸ்டைல்டு ஸ்டீல் ரிம்மு. இங்கே வந்து ட்ரம் பிரேக். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா பெட்ரோலுக்கு 37 லிட்டரும், இது வந்து சிஎன்ஜி அடைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கேஜி வரைக்கும் நீங்கள் வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ப்ராப்பர் ப்ரெஷரில். அண்ட் சில டைம் வந்து நம்ம இந்த இது வந்து ஓப்பனில் வச்சுருப்போம். இப்படி ஓப்பனில் இருந்தால் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது கம்பல்சரி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இப்படி இருந்தால் தான். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டே சொல்லியிருக்காங்க, என்னங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு. பார்த்தா இதை வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு பேராமெட்ரிக் டிசைனில் கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது சிஎன்ஜி வேரியண்ட், அதனால் டைனமிக் ஸ்பாய்லர் வராது. இதுவே நார்மல் வேரியண்ட்டாக இருந்ததுன்னா இதில் ஸ்பாய்லர் வந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ், மேலே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், ஹியூண்டாயோட லோகோ இங்கேயும் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் அதை ஒரு பேராமெட்ரிக் பிளாக் பீஸில் வந்து கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ஹெச் ஷேப்பில் இங்கேயும் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இதில் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னலும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டியோன் போட்டிருக்கிறாங்க. டியோன்னா ஒன்றும் இல்லை, 2 சிலிண்டர் உள்ளே இருக்குது. அந்த பேட்ஜிங்கும் வந்துடுது. எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்ஜிங்கும் பின்னாடி கொடுத்துட்றாங்க. அண்ட் ரியர் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் வந்து இங்கே ஹியூண்டாய் லோகோக்கு கீழே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொவிஷன் அண்ட் சென்சார்ஸோட ப்ரொவிஷனும் வந்துடுது. இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சிஎன்ஜி வண்டி வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னே வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்,
ப்ராப்பராக இருக்குமா அப்படிங்கிறது தான். பட் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் தாராளமாக கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆக்சுவலாக மேட்டு வண்டியோடய வந்துடும், அதை போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள. ஸோ இந்த இடத்துல டேங்கை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ 2 டேங்க் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது, நிறைய லக்கேஜஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீட்டையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணி லக்கேஜஸ் ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிடுறேன். பின்னாடி பேசஞ்சர் சைட் டோர் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் பிளாக் கலரில் இருக்குது. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா வந்துருது, ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன், பாட்டில் ஹோல்டரோட ஏரியா அண்ட் இன்சைட் டோர் ஹேண்டிலும் பிளாக் கலர்லேயே கொடுத்துட்றாங்க. டோர் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கிளில் இன்க்ளைன் பண்ணியிருப்பாங்க. இதனால் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு நல்ல லம்பார் சப்போர்ட்டும் நல்ல தை சப்போர்ட்டும் இருக்கும். உள்ளே உட்கார்றேன், இங்கிரஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் ஆம்பிளான லெக் ரூம் இருக்குது. நான் கால் நீட்டி உட்கார்றேன், என் தை ஃபுல்லாக சீட்டில் இருக்குது. அண்ட் ஃபீச்சர் ஆட்டர் ரியரில் ஏசி வெண்ட்டும் உங்களுக்கு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்டும் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்டும் கொடுத்துட்றாங்க. ஒரு 3 பேர் தாராளமாக உட்காரலாங்க. பின்னாடி 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். மேலே கேபினோட லைட்டிங் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸும் வந்துடுது உங்களுக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல ஹெட்ரூமை பற்றி இந்த வண்டியில் சொல்லி ஆகணும். தேவைக்கு அதிகமாகவே ஹெட்ரூம் இருக்குதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபினாக தான் இருக்குது. அண்ட் எங்ரெஸ்மே நல்லா இருக்குது, அதாவது உள்ளே உட்காந்து இறங்குறது நல்ல வசதியாக இருக்குது. இந்த காரில் உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் கீ வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து லாக் அன்லாக், இது வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா பூட்டை வந்து அன்லாக் பண்ணிவிடும். ஸோ இந்த வேரியண்ட்லேயே நமக்கு பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. 2மே ஸ்மார்ட் கீ. அண்ட் நம்ம கீயை பேக்லேயோ இல்லை பேக்கெட்லேயோ வச்சுட்டு இந்த டோரில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக், பார்த்தீங்களா லாக் ஆகிடுச்சு. அன்லாக் நான் கீழே பண்ணல, இந்த பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணேன். இதை வந்து ரிக்வஸ்ட் சென்சார்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அதே நேரத்தில் பின்னாடி பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் டிரைவர் டோர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மிரர் ஃபோல்டிங்கான சுவிட்சு அண்ட் பவர் விண்டோ லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்ச், விண்டோ லாக்கான சுவிட்ச், பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் வந்துடுது. இன்சைட் டோர் ஹேண்டில் இங்கேயும் பிளாக் கோட்லேயே கொடுத்துட்றாங்க. டிரைவர் சீட்டோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே டிரைவர் சீட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம், ஷோல்டர் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இந்த டிரைவருக்கு வரக்கூடிய ஏர் பேக், சைடில் சீட்டில் வரக்கூடிய ஏர் பேக் இங்கே இருக்குது, இங்கே ஏர் பேக்குங்கிற பேட்ஜிங் இருக்குது. அதே மாதிரி அந்த சீட்டில் ஒரு ஏர் பேக், ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக் அண்ட் கர்டன் ஏர் பேக் வரும். டோட்டலாக 6 ஏர் பேக் இருக்குது இந்த வண்டியில். அண்ட் இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்லாம் காமிக்கிறேன். இன்டீரியர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கன்சோல், அதாவது மியூசிக் சிஸ்டமும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் பேனலும் ஒரே பேனலாக இருக்கிற மாதிரி அந்த பிளாக் அவுட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர், இங்கே இருக்கிறது ஸ்பீடோமீட்டர், நடுவில் இருக்கிறது டிபிஎம்எஸ். இப்போ இண்டிவிஜுவலாக 4 வீலில் எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வீல் பஞ்சராக இருந்தால் கூட இதிலே தெரிஞ்சிடும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்னால் சிஎன்ஜி டு பெட்ரோல், பெட்ரோல் டு சிஎன்ஜி மாத்திர ஸ்விட்ச், ட்ராக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப்கான ஸ்விட்ச், ஹெட்லாம் லெவலருக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வண்டி ஆன் அண்ட் ஆஃப் புஷ் ஸ்டார்ட் பட்டன், அந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச். இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு ப்ரொப்பலர் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. த்ரோவை இதால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டில்ட்டிங் ஆப்ஷன் வந்துடும். டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை டில்ட் பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனும் வந்துடும். அண்ட் இங்கே இருக்கிறது இந்த எம்ஐடி டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ் இங்கே மாறுது பார்த்தீங்களா கிளஸ்டரில். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், ஃபுல் ரவுண்ட் ஸ்டேரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ஹிண்டாயோட லோகோ இங்கே வந்துடுது. இதில் ஒரு ஏர் பேக்கும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் வாய்ஸ் காலிங்கும் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் மெனுஸ் போய்க்கிறேன். டச் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரேடியோ, மீடியா, டிஆர்விஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வண்டி ஓட்டும் போதே நீங்கள் கேமரா ஆன் பண்ணி பின்னாடி வரக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் ரிவர்ஸ் கியர் போடும்போதும் உங்களுக்கு வந்து இதுவாகும் உங்களுக்கு. இப்போ நான் கிளச் அழுத்தி உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் போடும்போது வித் கைட்லைன்ஸோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ கேமரா கிளாரிட்டிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் இங்கே இருந்த கண்ட்ரோல்ஸ் தான் அப்படியே மியூசிக் சிஸ்டமை சுற்றி பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 8 இன்ச் கன்சோல் அழகாக இந்த சென்டர் ஃபேஷியாவோட மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லணும். மியூசிக் சிஸ்டமுக்கு கீழே 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துட்றாங்க. இது ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துடும். டெம்பரேச்சரும் இதிலே பார்த்துக்கலாம், ஃபேன் என்ன ஸ்பீடில் இருக்கணும் இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது சி டைப் சார்ஜிங், யூஎஸ்பி போர்ட், பென்ட்ரைவ் போட்டு மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட்டும் வந்துருது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, மொபைல் இல்லை வேலெட் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் கியர் நாபை சுற்றியுமே லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்துடுது. கியர்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா குரோமியமில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அதை பார்க்க ஒரு ப்ரீமியம் ஃபீலாக இருக்குது. கியர் நாபுமே பிடிக்கிறதுக்கு, அதாவது கிராப் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு கப் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி பட்டன் ஸ்டார்ட், 2 ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் லிவர் தான். இங்கே குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் வந்து உட்காரவங்க மொபைல் இல்லை வேலெட் ஏதாவது வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. அந்த கார்னர்லேயும் ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது, அங்கேயும் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் க்ளோ பாக்ஸோட ஆப்ஷன் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு. அண்ட் ஐஆர்வி மிரர் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டே நைட் மிரர் தான், இதை ப்ரெஸ் பண்ணால் டே நைட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ் கேமராவோட ஃபங்க்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமரா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 2 கேமரா இருக்கும், ஒன்று ஃப்ரண்ட் ரோடை பார்த்துருக்கும், இன்னொன்று கேபினை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் டேஷ் கேமரா இந்த வண்டியில் வர்றது. அண்ட் மேலே கேபினோட லைட்டிங் அண்ட் சன்ரூஃபோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேபின் லைட்டிங் ஜஸ்ட் கிளிக்கிங்லேயே ஓப்பன் ஆகும் அண்ட் சன்ரூஃப் ஓப்பனிங்கும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டியில் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துடுது. சன்ரூஃப் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு விரும்புகிற ஃபீச்சர் ஆகிப்போச்சு. ஸோ இந்த எஸ்எக்ஸ் டெக் வேரியண்ட்லேயும் உங்களுக்கு சன்ரூஃப், புஷ் ஸ்டார்ட் பட்டன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ் கேம் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்துடும். சிஎன்ஜி வண்டி எல்லாத்துக்குமே ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வண்டியோடய கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இங்கே வந்துடும். ஸோ ஓரளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் கவர். ஸோ இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து டெய்லி ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுவேன். ஃபியூல் காஸ்ட்டு போட்டு கட்டுப்படி ஆகலை, எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக வேணும். பூட் ஸ்பேஸும் எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கணும், லாங் ட்ராவலும் போவேன், சிட்டிலையும் நிறைய ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக மைலேஜ் கன்சர்ன். அதே நேரத்தில் சிஎன்ஜி எடுத்தால் வந்து எனக்கு டேங்க் போட்டு ஃபுல்லாக பூட்டு மறைஞ்சிரும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு டாப் அண்ட் ஃபெசிலிட்டி தான். எனக்கு வந்து பேசிக் வேரியண்ட்லாம் வேண்டாம், எடுத்தால் ஃபுல்லி லோடட் மிரர் ஃபோல்டிங், டச் ஸ்க்ரீனு, கேமரா, டிபிஎம்எஸ், இந்த மாதிரி சன்ரூஃப், டேஷ் கேமரா, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோடு தான் எனக்கு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இதை எடுக்கலாம். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 11,41,000 வருது. இந்த வண்டி இப்படி சிஎன்ஜி 2 டேங்க் கெப்பாசிட்டியோட இந்த ப்ரைஸுக்கு, இந்த ஃபீச்சர்ஸோட 6 ஏர் பேக் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.